பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்திலிருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் கிளம்பியிருக்கிறார். அந்த ஐடிசி ஹோட்டலுக்கு அருகே இருந்து நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், பசுமை வழிச்சாலையிலிருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிளம்பியிருக்கிறார். தற்போது அங்கே அவர் நெருங்கி வந்துவிட்டதாக சொல்லப்படுகிறதே. அமித்ஷா எங்கிருக்கிறார்? ஏற்கனவே கமலாலயத்தில் இருந்த தமிழக பாஜகவின் மூத்த தலைவர்கள் அனைவரும் அந்த ஹோட்டலுக்கு வந்துவிட்டார்களா? எடப்பாடி பழனிசாமி வந்துவிட்டாரா? உள்ளே என்ன நடக்கிறது? வேதவழி, சற்று நேரத்துக்கு முன்னதாக தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஐடிசியினுடைய அந்த நட்சத்திர விடுதிற்கு வந்திருக்கிறார். இங்கே அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாகவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா இங்கு ஐடிசி நட்சத்திர விடுதியில் தான் இருக்கிறார். இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, RB உதயகுமார், KP முனுசாமி உள்ளிட்டவர்களும் ஒரே காரில் அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியுடன் அதிமுக மூத்த நிர்வாகிகள் அனைவருமே வந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். மிக முக்கியமாக இன்றைய தினம், அதாவது 2 நாள் பயணமாக சென்னை வந்திருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய 2 வியூக திட்டங்கள் தான் மிக முதன்மையாக இருந்தது. ஒன்று, பாஜகவினுடைய புதிய மாநில தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான திட்டம். அது ஏற்கனவே திட்டமிட்டது மாதிரி போட்டியின்றி நயினார் நாகேந்திரன் தேர்வாகி இருக்கிறார். ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மட்டுமே. இரண்டாவதாக, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவை இணைக்க வேண்டும் என்ற ஒரு வியூகம் தான். அந்த வியூகம் இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார்கள். முதலாவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் சந்திப்பு எல்லாம் நடைபெற இருக்கிறது. இந்த சந்திப்பின் போதே 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜகவினுடைய கூட்டணிக்கான வியூகம் என்ன, அந்த வியூகத்தை எப்படி திட்டமிட இருக்கிறார்கள், எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள் பேசப்பட இருக்கிறது. இந்த சந்திப்பு முடிந்ததற்கு பிறகுதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய செய்தியாளர் சந்திப்பு ஐடிசியினுடைய நட்சத்திர விடுதியில் 2ஆம் தளத்தில் நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் அனைத்துமே செய்யப்பட்டது. ஏற்கனவே 2 முறை செய்தியாளர் சந்திப்பு காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் அதிமுகவினுடைய நிர்வாகிகள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் சந்திப்பு நடைபெறுவது தாமதமாகிய காரணத்தால் மட்டுமே செய்தியாளர் சந்திப்பும் காலதாமதமாகி இருந்தது. தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திப்புக்கு பிறகு இன்னும் அதாவது ஒரு 30 நிமிடங்களில் செய்தியாளர் சந்திப்பு நடத்த இருக்கிறார். அதில் அதிகாரப்பூர்வமான மற்ற விஷயங்கள் பேச இருக்கிறாங்க. ராஜ்குமார், மிக முக்கியமான நாள், முக்கியமானது ஒரு செய்தியாளர் சந்திப்பு. அந்த வகையில உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி சந்திக்க இருக்கிறார். கூட்டணியில் இருக்கக்கூடிய NDA கூட்டணியில் இருக்கக்கூடிய GK வாசனும் அங்க வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமான ஏற்கனவே NDA கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சி பாமக. ஆனா நேற்று கட்சிக்குள்ள நடந்த உட்கட்சி பூசல் நமக்கு தெரியும். அந்த வகையில பாமக சார்பாக பாமக தலைவர்கள் யாரும் இன்றைக்கு பங்கேற்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல TTV தினகரன் அப்படின்ற அவரும் ஒரு சைடு, அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. அப்ப இன்றைக்கு NDA பொறுத்த வரைக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரோடு எடப்பாடி பழனிசாமி, GK வாசன் இவர்கள் சந்திக்கிறார்கள். செய்தியாளர் சந்திப்பில் இவர்கள் எல்லாம் இடம்பெறுவார்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் மதியம் 2 மணி அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் GK வாசன் ஏற்கனவே சந்தித்து விட்டார். அவருடைய சந்திப்பு முடிந்ததுக்கு பிறகு GK வாசன் இங்கிருந்து ஐடிசியினுடைய நட்சத்திர விடுதியிலிருந்து அவர் புறப்பட்டு சென்று விட்டார். அதே போல இதில் மிக முக்கியமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்பை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகியினுடைய சந்திப்பு தான் இன்றைய நாளில் மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. மேலும் அதற்காக தான் மதிய நேரத்திலே இந்த சந்திப்பு நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டு அது காலதாமதம் ஏற்பட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இடம்பெறுகிறது என்ற அந்த செய்தியை உறுதிப்படுத்துவதற்காக தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய ஒரு வியூகமாக இருந்தது. இந்த வியூகம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். அதற்கான முன்கூட்டியே தயாரிப்பு பணிகளும் கூட்டணிக்கான செயல்பாடுகளை கொண்டு செல்வதுதான் பாஜகவினுடைய அகில இந்திய தலைமையினுடைய ஒரு வியூகமாக இருந்தது. ஏற்கனவே அதை திட்டமிட்டுதான் கடந்த மாதம் அதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய சந்திப்பும் நடைபெற்றது. எனவே தற்போது இருக்கக்கூடிய
சூழலை பொறுத்தவரை பார்க்கும்பொழுது இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு நடைபெற்றதற்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருக்கிறது. அந்த செய்தியாளர் சந்திப்பில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரே மேடையில் செய்தியாளர் சந்திப்பில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதல் கட்டமாக பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இருக்கிறது என்ற அந்த தகவலை உறுதிப்படுத்துவதற்காக இந்த செய்தியாளர் சந்திப்பில் இடம்பெறலாம். ஒருவேளை மீண்டும் அதாவது ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததற்கு பிறகு ஜி.கே. வாசன் இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். ஒருவேளை அவர் செய்தியாளர் சந்திப்பில் மீண்டும் இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கூட்டணியில் இன்னும் மற்றவர்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் இருக்கிறார்கள். பாமகவை பொறுத்தவரை இன்று வருவார்களா என்ற உறுதியான தகவல் எதுவும் இல்லை. அதே போல ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சியினுடைய தலைவர்களுடைய சந்திப்பு அடுத்த கட்டமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இன்றைய தினம் மிக முக்கியமாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த செய்தியாளர் சந்திப்பில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று காலை தேசிய ஜனநாயக கூட்டணி என்று பேனர் வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு பாஜகவுடைய தலைவர்கள் மட்டுமே இருக்கும் பேனராக மாற்றப்பட்டிருந்தது. தற்போது நாம் அந்த பேனர்ல பார்த்தோம் அப்படின்னா பாஜகவோட கொடி மட்டும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். காலையிலிருந்தே இவ்வாறான நிகழ்வுகள் மாறி மாறி நடைபெறுவது, தற்போது எடப்பாடி பழனிசாமி வருவது, இது ஏற்கனவே முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதா, இல்லை ஏதேனும் சலசலப்புகள் ஏறி அந்த நேர மாற்றம் என்பது அமைக்கப்பட்டதா? சலசலப்பு தான் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் ராஜ்குமார்? பாஜகவினுடைய மாநில நிர்வாகிகள் பொறுத்தவரை அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல் ஏற்கனவே குறிப்பிட்டது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சியினுடைய தலைவர்களும் செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்பார்கள் என்ற தகவல் எதிர்பார்க்கப்பட்டது. இதையொட்டிதான் நண்பகல் 12 மணி அளவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் என தெரிவித்திருந்தார்கள். அதையொட்டிதான் அதற்கான தயாரிப்பு பணிகள், பேனர் வைக்கப்பட்டிருந்தது, 7 இருக்கைகள் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆடிட்டர் குருமூர்த்தியுடனான சந்திப்பு மயிலாப்பூரில் 1.5 மணி நேரம் நடைபெற்றது. அதேபோன்று மதியம் 2 மணியிலிருந்து 4 மணி வரை தான் பாஜகவினுடைய மாநில தலைவர் பதவிக்கு விருப்ப மனு வழங்கினார்கள். அந்த நேரத்தில் நயினா நாகேந்திரன் மட்டுமே வழங்கியிருந்தார். அதே போன்று நயினா நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வாகி இருக்கக்கூடிய நிலையில் பாஜகவினுடைய அடுத்த மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் என்று உறுதி செய்யப்பட்டது. எனவே அதற்கு பிறகுதான் அதிமுகவிலிருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்கு தற்போது ஐடிசியினுடைய அந்த நட்சத்திர விருதுக்கு வந்திருக்கிறார்கள். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். எனவே செய்தியாளர் சந்திப்பு காலதாமதம் ஆவதற்கும் பேனர்கள் மாற்றப்பட்டதற்கும் இதுதான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. அதை ஒட்டியான நிகழ்வுகள் தான் இந்த செய்தியாளர் சந்திப்பிலும் 2 முறை அதற்கான நேரம் மாற்றப்பட்டது. முதலில் நண்பகல் 12 மணி, அதற்கு பின்னர் 2 மணிக்கு நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தொடர்ச்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் வரக்கூடிய அந்த வியூகத்திற்கான ஏற்பாடுகள் இருந்தது. அதிமுகவிலிருந்து தற்போதுதான் வந்திருக்கக்கூடிய சூழல் காரணமாக தான் இது போன்ற ஒரு குழப்பங்கள் நீடித்தது. தற்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. உடன் வந்து பாஜகவினுடைய தற்போது அதாவது இன்னும் அண்ணாமலையினுடைய பதவி முடியவிடவில்லை, போட்டியின்றி நயினா நாகேந்திரன் தேர்வுபட்டிருக்கார். இவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவருமே தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திப்பில் இருக்கிறார்கள். இன்னும் சில மணி துணிகளில் சந்திப்பு முடிவடைந்ததற்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருக்கிறது. அந்த செய்தியாளர் சந்திப்பில் பார்ப்போம். ராஜ்குமார், தொடர்ந்து அங்கு வரக்கூடிய கட்சி தலைவர்கள் யார் யார் என்ற விவரங்களையும் சேகரிங்கள்.